இவரை ஆர்ப்பரிப்போம். தாயானவள் மறந்தாலும் நீரென்னை மறப்பதில்லை. தேயாகவும் தெரிந்தெடுத்து நீரென்னை விடுவதில்லை. தாயானவள் மறந்தாலும் நீரென்னை மறப்பதில்லை. தேயாகவும் தெரிந்தெடுத்து நீரென்னை விடுவதில்லை. கந்தம் கந்தம்
கையளவும் நீளம் காணுவது உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யுமாறு உங்க சமூகத்தை விடவே மாட்டேன். சொல்லுமா, கையளவும் நீளம் காணுவது அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யுமாறு உங்க சமூகத்தை விடவே மாட்டேன். பெருமல்ல இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொல்லுமா, பெருமல்ல இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொல்லுமா, கையெல்லாம் வேதம் காணும் வரை விடவே மாட்டேன். இப்பவே சொன்னதெல்லாம் நீங்க செய்யுமாறு உங்க சமூகத்தை விடவே மாட்டேன். அவளும் சிலாவ போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். அவளும் சிலாவ போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவை விடவே மாட்டேன். சொல்லுமா, கதவுகளை வாழ்க்கையில ஒரு சிறிய போல் இருக்கலாம். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவை விடவே மாட்டேன். அப்பாவை விடவே மாட்டேன். சொல்லுமா, கையெல்லாம் வேகம் காணும் வரை அப்பாவை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யுமாறு உங்க சமூகத்தை விடவே மாட்டேன். வேகம் காணும் வரை அப்பாவை விடவே மாட்டேன். சொல்லுமா, சொன்னதெல்லாம் எனக்கு வச்சீங்க ஆண்டு அந்த வீட்டில் அவர் வீட்டில்
இந்த கால வேளையில் நம்ம கேட்டு வந்திருக்கிறோம். நீ உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி அந்த சமூகத்தில் நீ ஆண்டு கரத்திலே வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும். நன்றியப்பா. புதிய ஆண்டு கொடுத்துட்டீங்க, அதே போல நம்ம வாழக்கூடாது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதே போல உலக வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்பா, இந்த புதிய ஆண்டு நீர் விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாழணும். இந்த வருடத்தில் கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்களை கூறுகிறோம். நீங்கமனதாய் இருந்து காரியத்தை நடத்தி ஒருத்தவங்களுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னீங்க. உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த வருடத்தில் என்னென்ன காரியத்தை நடத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ நம்ம திறமனதாய் நடத்திட்டு வந்தவங்க உங்களுடைய சமூகத்தில் உத்தமனாய் இருக்கிற மனிதனுக்கு நீங்க துணையாய் இப்படி சொன்னீங்க. நாங்கள் உத்தமமாய் நடக்க அண்டவரே, நீர் விரும்புகிற வாழ்க்கை போய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் துணையாய் இருங்கப்பா. கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஒரு விஷயம் கூட இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். நீ கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்காக சோதனை சொல்லி அந்த சமூகத்தில் ஒரு விஷயம் கூட நம்ம ஏற்படுத்தோம். நான் நடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறேன். நான் நடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறேன். என் கால்களுக்கு பலனானவர், என் பாதைக்கு வெளிச்சமானவர். என் கால்களுக்கு பலனானவர், என் பாதைக்கு வெளிச்சமானவர். நான் நடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறேன். நான் நடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறேன். என் கால்களுக்கு பலனானவர், என் பாதைக்கு வெளிச்சமானவர். என் கால்களுக்கு பலனானவர், பாதைக்கு வெளிச்சமானவர். வல்லமை உள்ளது, வருவாமல் காப்பது. வார்த்தையை அனுப்பியே குணமாக்குவது. வல்லமை உள்ளது, வருவாமல் காப்பது. வார்த்தையை அனுப்பியே குணமாக்குவது. வார்த்தையை நம்பி வாழ்ந்திருப்பேன். வார்த்தையை நம்பி வாழ்ந்திருப்பேன். வல்லமையாய் இருந்து மகிழ்ந்திருப்பேன். நான் வல்லமையாய் இருந்து மகிழ்ந்திருப்பேன். நான் நடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறேன். நான் நடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறேன். என் கால்களுக்கு பலனானவர், என் பாதைக்கு வெளிச்சமானவர். என் கால்களுக்கு பலனானவர், என் பாதைக்கு வெளிச்சமானவர். கால்களுக்கு வெளிச்சம், என் பாதைக்கு தீபமாய் அந்த சமூகத்தில் கண்களை மூடி அல்லது நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்தமான நியாய வழிபாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாள் நடக்கிறவரை ஆராதனையாக ஒரு சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த நாளில் இவ்வளவு நேரமே ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆகிய புதிய வருடத்தில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கற்று அழைத்து வந்திருக்கீங்க. அந்த வாழ்க்கையில கர்த்தர் 2024 ஆண்டு கர்த்தரியில் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறேன். அன்றுவரே உங்களுடைய வாழ்க்கையிலே அன்றுவரே கர்த்தர் உங்களுடைய வழிகளை அன்றுவரே விசாரணமாக்கி இருக்கீங்க. எங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க.
எங்க பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கீங்க. எங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, பெருக செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இந்த நாள்ல நன்றி நிறைந்த இதயத்தோடு வருடத்தின் முதலாம் மாதத்தில் முதலாம் ஞாயிறு வழிபாட்டிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே, நீர் நிலத்திலே மகிமைப்படுகிறான். எங்களுடைய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக அருள்மணி கையாவை இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகனுக்கு ஏற்படுத்தியிருக்கிற அந்த காலில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அந்த காயத்தை சீக்கிரத்திலே ரத்தத்தினாலே கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினால் சீக்கிரம் மாறி போகட்டும். மகனை சபைக்கு கொண்டு வாங்கப்பா. சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்க, அதற்காக சோதனைக்கும் நீண்ட ஆயுசு நாட்களை மகனுக்கு கொடுப்பீராக. இன்னும் அநேக தலைமுறைகளை அந்தவரே சந்திக்கட்டும் ஆவியானவரே. கர்த்தர் சுகத்தை கொடுங்க. வெள்ளி அக்காவுக்காக ராமச்சந்திரனுக்காக கொடுத்திருக்க 2 பெண் குழந்தைக்காக ஒரு சோதரிக்கிறோம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒருபோது சபைக்கு வராமல் இருந்துடக்கூடாது. இந்த வருடத்துல ஆண்டவரே 52 வாரங்களும் சபைக்கு வரணும். எவ்வளவு தடை வந்தாலும், எவ்வளவு உங்களுடைய பிஸியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற முதலிடத்தை நாங்கள் கொடுக்கணும் அப்பா. அப்படிப்பட்ட சிந்தனைகளில் அவங்க சிந்தனையில கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட எண்ணங்களோடு ஆண்டவரே சபையை தேடி வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே, அவன் வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.